புரியுங்க. ஆனால் இவன் பின்மாற்றத்தில் 2 வகை இருக்குங்க. ஒன்று சுத்தமாக ஏசப்பா விட்டு உலக வாழ்க்கைக்கு போகிறது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது. என்ன தெரியுங்களா? சபையிலே இருப்பான், சபையிலே ஆண்டவரை ஆராதிப்பான், சபையில் தேவனை துதிப்பான், ஆண்டவருடைய வசனங்களை வாசிப்பான், என்னென்னவோ காரியங்களுக்கு சபையில் ஈடுபடுவாங்க. அப்படிலாம் ஈடுபடுவான். ஆனால் அவன் உள்ளத்தில் பின்மாற்றத்தில் இருப்பான். எப்படி? நல்லா கவனிங்க. இவன் போகிறதோ உலகத்துக்கு பின்னாடி, இவன் போகிறதோ பிசாசுக்கு பின்னாடி. ஆனால் பேசிக்கிட்டு போகிறது என்னன்னு கவனிச்சிங்களா? அங்கே பாருங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு போனாங்க. என்ன பேசுனாங்க? எருசலேமில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை பற்றி பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஏசப்பா அந்நியரே போல அவங்களோட வரும்போது என்னத்தை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கவனிங்க. அவருக்கு தெரியாதா? யோசிங்க. வேதம் சொல்லுது அவர் சர்வ ஞானின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தெரியாதவர் போல கேட்குறார். ஏன் சொல்லுங்க? நம்மளை திருத்தி நம்மளை திரும்ப நல்ல வழியில் அவர் கொண்டு வருவதுக்காக அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. நம்மளை சரி பண்ணுறதுக்காக அவர் எப்படி என்ன பண்ணார்? நம்மை போல ஒருத்தனை போல மாறி அவங்களோடு கூட அவர் உலாவுறார், சஞ்சரிக்கிறார். எதைப்பா பேசிக்கிட்டு போகிறீங்க? நல்லா கவனிங்க. உலகத்தை தேடி போயிட்டுருக்கான், பின்மாற்றத்தில் போயிட்டுருக்கான். ஆனால் அவன் வாயில் இருக்கிறது என்ன? வசனம். அப்படி இருக்கிறவனை இன்னைக்கு கண்டே பிடிக்க முடியாது பின்மாற்றத்தில் இருக்கான்னு. சபையிலே இருப்பான், ஆனால் உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான். சபையில் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், உலகத்துக்கு பின்னாடி இருப்பான். சபையில் வசனம் வாசிக்கிட்டு இருப்பான், உலகத்துக்கு பின்னாடி இருப்பான். சபையில் ஊழியம் செய்கிறவனா இருப்பான், ஆனால் உலகத்துக்கு பின்னாடி இருப்பான். அவன் எதாவது வேதம் சொல்லுது பாருங்க. மோசே இஸ்ரவேலரை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். நல்லா கவனிங்க. அவங்க உடம்பு எகிப்திலிருந்து கானானுக்கு வந்துருச்சு, ஆனால் உள்ளம் இன்னும் கானானுக்குள்ளே தான் இருக்குது. வசனம் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. எகிப்திலிருந்து இன்னும் அவங்க உள்ளத்திலேருந்து எகிப்து போல, அது போல இன்னும் அவங்களுக்குள்ள உலகம் இருக்கு, உலக ஆசாபாசங்க இருக்கு, உலக சிற்றின்பம் இருக்கு, உலக மயக்கம் இருக்கு. உலகம் வஞ்சிக்கும் போது அதை இடம் கொடுக்குறாங்க. அப்ப நல்லா கவனிங்க. இருக்கிறதோ சபை, பேசுறதோ வசனம், ஆனா அவனும் இருக்கிறது பின்மாற்றம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பின்மாற்றம், இப்படிப்பட்ட பின்மாற்றத்தில் இருக்கிறது ஆபத்தான நிலை. யோசித்துக் கொள்ளுங்க. அவங்களே ஏமாத்திக்கிறாங்க, வஞ்சிக்கிறாங்க, வஞ்சிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுபடணும்னு ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களோடு பேசுகிற ஒரு காரியத்தை பாருங்கள்.